எனக்கு என்னன்னா ஏதாவது இப்போ நீங்கள் மோட்டிவேஷனலாக உங்களை நீங்கள் ஆக்கிக்கிட்டு வந்துட்டீங்க, இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஏதோ ஒரு சில நாட்கள், ஒரு சில இரவு நம்மளால அதை கடந்திருக்க முடியாது. ஒரு சில மனவலி இருந்திருக்கும், என்னடா அது இப்படி அப்படின்னு. அந்த மாதிரி மூமெண்ட்ல என்ன ப்ரோ பண்ணுவீங்க? நிறைய இருக்குங்க அந்த மாதிரி கடந்த கஷ்டப்பட்ட மூமெண்ட் நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய எல்லா இடத்துலையுமே வந்து வாழ்த்துக்கள், ஒரு விஷஸ், ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருந்தாலுமே டக்குன்னு பார்த்து ஏதாவது ஒருத்தர் சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு ஹோட்டலில் போகிறோம், உட்காரேன், ஆல்ரெடி உட்காந்துருப்பாங்க. நான் அவங்க பக்கத்தில் தான் சேர் இருக்கும், சரி உட்காரலாம் சொல்லி உட்காந்து உடனே அவங்க ஏஞ்சிருவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் மாதிரி தானே. அதெல்லாம் வந்து பயங்கரமான ஹர்ட் ஆயிருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன், நான் பாட்டுக்கு நான் சாப்பிட போகிறேன், நானே ஸ்பூனில் சாப்பிடுவேன். அதில் என்ன இருக்குது, நான் என்னையும் வந்து ஒரு நார்மல் பர்சனை ட்ரீட் பண்ணுங்க, என்னையும் தனியாக பார்க்குறீங்க, நான் என்ன எதுக்கு அப்படி ஒதுக்குறீங்கன்னு கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 நாள் ஃபீல் இருக்கும் அது. அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. எல்லாமே ஈக்குவலாக தான் பார்க்குறாங்க. ஒரு சில பேர் சின்ன சின்னதாக அதை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். மாற்றிடுவாங்க. நீங்கள் தான் அந்த மாற்றத்துக்கான ஒரு விதை போட்டுக்கிட்டு இருக்கீங்க.